Dear parents and students, welcome to Evergreen Guidance Coimbatore. தமிழ்நாடு MBBS BDS கவுன்சிலிங் ப்ராசஸில் ரவுண்ட் 3க்கு நிறைய இடங்கள் வந்தது. இப்போ நிறைய இடங்கள் வந்ததில் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் 120 இடங்கள் வந்தது. ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜில் கல்லூரிகளுடைய எண்ணிக்கை ஒரு கல்லூரி அதிகமானது. நிறைய கல்லூரிகளில் இடங்கள் அதிகப்படுத்தினாங்க. சென்ட் பீட்டர்ஸ், தாகூர், விவேகானந்தா, அருணை, அதுபோக ப்ரைவேட் யூனிவர்சிட்டியில் இன்க்ரீஸ் பண்ணாங்க. ப்ரைவேட் யூனிவர்சிட்டி புது யூனிவர்சிட்டி ஒன்று தக்ஷசீலா இந்த மாதிரி ஒரு கல்லூரி வந்தது. அன்னை மெடிக்கல் காலேஜில் 100 இடங்கள் இன்க்ரீஸ் பண்ணாங்க. ஸோ இந்த மாதிரி ப்ரைவேட் காலேஜஸில் நிறைய இடங்கள் இன்க்ரீஸ் பண்ணதுனால கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் நமக்கு ரவுண்ட் 3ல ஒரு 120 இடங்கள் கிடைத்தது. அது என்னது, ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜில் நிறைய இடங்கள், அது நமக்கு நல்ல எண்ணிக்கையில் நமக்கு இடங்கள் கூடுச்சு. அப்போ இந்த சூழ்நிலையில் ஒரு 500க்கு மேலே எண்ணிக்கையில் வந்தது. அப்போ ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜினுடைய கட் ஆஃப் கண்டிப்பாக குறையும். ஆனால் அந்த ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜினுடைய கட் ஆஃப் அப்படிங்கிறது எதை பேஸ் பண்ணி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எவ்வளவு மாணவர்கள் இந்த ரவுண்ட் 3ல ப்ரிஃபர் பண்ணி வர்றாங்க. ஒரு சிலர் ரிப்பீட் பண்ண போயிருக்கலாம், ஒரு சிலர் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் எடுத்திருப்பாங்க, ஒரு சிலர் வேண்டான்னு சொல்லி வேற படிப்பை தொடர போயிருக்கலாம். ஸோ இந்த மாதிரி பல்வேறுபட்ட காரணங்கள் இருக்கிறதுனால கண்டிப்பாக இது ஒரு உத்தேசமான பதிவு. இதில் கொஞ்சம் மாறுபடும். ஏன்னா ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜை பொறுத்த வரைக்கும் நம்ம கரெக்டாகவே சொல்ல முடியாது. குடும்ப சூழ்நிலை, பொருளாதார சூழ்நிலை எப்படி இருக்கு, அவங்களுடைய மனநிலை, இந்த மாதிரி புதிய கல்லூரியில் படிக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிறதெல்லாம் யோசிப்பாங்க. ப்ரைவேட் யூனிவர்சிட்டி அப்படிங்கிறது ஃபீஸ் அப்படிங்கிறது பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கும். அதே மாதிரி இந்த ரவுண்ட்ல எடுத்துட்டு மேபி சேராம விடுறக்கும் வாய்ப்புகள் இருக்கும். ஏன்னா 30,000 ரூபா தானே போகுது, பரவாயில்ல, அதுக்கப்புறம் முடிவு பண்ணிக்கலாம். ப்ரைவேட் யூனிவர்சிட்டியில் ஃபீஸ் வந்து 12 லட்சம் 13 லட்சம் அப்படிலாம் இருக்கிறதுனால படிக்கலாமா வேண்டாமா அப்படின்னு முடிவு பண்ணுவாங்க. அப்போ எவ்வளோ ரேங்க் டிஃபரன்ஸ் வரலாம், எவ்வளோ எக்ஸ்பெக்டட் ரேங்க் இருக்கும், எவ்வளோ கட் ஆஃப் இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்க போகிறோம். ஸோ அதே நேரத்தில் இப்போ நமக்கு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் இடம் கிடைக்கல, ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜில் நம்ம ட்ரை பண்ணுறோம், அதுக்கும் நமக்கு ஃபினான்ஷியலாக அஃபோர்டபுளாக இல்லை, ஒருவேளை மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு போக முடியலை, டீம்டு யூனிவர்சிட்டியெல்லாம் நம்ம போக முடியாது. ஏன்னா 20 லட்சம் 30 லட்சம் வரும்போது கவர்மெண்ட் கோட்டாலையும் ப்ரைவேட் யூனிவர்சிட்டியில் 13 லட்சம் 14 லட்சம் வரைக்கும் ஃபீஸ் வாங்குறதுனால அப்ராடில் போய் MBBS படிக்கலாமா? அப்ராடில் போய் MBBS நீங்கள் படிக்கலாம். அது நீங்கள் MBBS தான் படிக்கணும்னு முடிவு பண்ணீங்கன்னா அப்ராடில் போய் படிக்கலாம். ஸோ அப்ராடில் போயிட்டு வந்ததுக்கும் FMGA ஃபாரின் மெடிக்கல் கிராஜுவேட் எக்ஸாமினேஷன் எழுதணும். FMGA எக்ஸாமினேஷன் எழுதி பாஸ் பண்ணிட்டா நீங்கள் இன்டர்ன்ஷிப் பண்ணி தாராளமாக போகலாம். கான்ஃபிடென்ட்டோட நீங்கள் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அப்ராடில் MBBS பண்ணலாம். ஸோ எந்த மாதிரி கண்ட்ரியில் MBBS பண்ணலாம் அப்படிங்கிற சந்தேகம் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் MBBS அப்ராடில் போய் படிக்கலாமா வேண்டாமா அப்படின்னு சந்தேகம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி சந்தேகம் இருந்ததுன்னா தாராளமாக நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். 9363443685 அப்படிங்கிற நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் அப்ராட் கைடன்ஸ் நீடட் அப்படிங்கிற நீங்கள் மெசேஜ் பண்ணுங்க. ஸோ கண்டிப்பாக அதுக்கான சொல்யூஷன் என்ன, அதுக்கான கைடன்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். எந்த கண்ட்ரியில் பண்ணலாம், ஸோ அப்ராடில் படிக்கிறது நல்லதா, ஸோ இந்த மாதிரி அப்ராடில் படிச்சிருக்காங்களா, ஸோ இந்த மாதிரி படித்ததுனால நிறைய பேர் சக்ஸஸ் ஆகிருக்காங்கன்னா இருக்காங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படித்து முடிச்சு கவர்மெண்ட் ஜாப்லோட போயிருக்காங்க. ஈவன் இவங்க ரிலேஷன் வந்து சைனாவில் போய் படித்து முடிச்சு FMGA கிளியர் பண்ணிட்டாரு, இன்டர்ன்ஷிப்பாக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ பிலிப்பைன்ஸில் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய கண்ட்ரிகள்லாம் பண்ணியிருக்காங்க. ஒரு எடுத்துக்காட்டு 1 or 2 கண்ட்ரிஸ் சொல்கிறோம். ஸோ நிறைய கண்ட்ரியில் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் அந்த மாதிரி சந்தேகம் இருந்தால் தாராளமாக மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன், கான்டாக்ட் பண்ணுங்கள். 9363443685 அப்படிங்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அப்ராட் கைடன்ஸ் நீடட் அப்படின்னு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு அதுக்கான வழிமுறைகள் என்ன அப்படிங்கிறது எங்களால் முடிஞ்ச வரைக்கும் சொல்கிறோம். ஸோ ஓப்பன் கேட்டகரி பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் கேட்டகரி, BC இந்த மாதிரி என்ன ரேங்க்ல க்ளோஸ் ஆச்சு ரவுண்ட் 2ல பார்த்தீங்கன்னா 6360 கட் ஆஃப் மார்க் ரவுண்ட் 2 அப்படிங்கிற 475 க்ளோஸ் ஆச்சுங்க. BCயை பொறுத்த வரைக்கும் 3799,472 பிரைவேட் யூனிவர்சிட்டியில் க்ளோஸ் ஆனது. பிரைவேட் காலேஜஸ்க்கு வேணால் தனியாக நம்ம பதிவு பண்ணலாம். பிரைவேட் யூனிவர்சிட்டியை தான் நம்ம லிஸ்ட்டாக எடுத்திருக்கோம். BCM பொறுத்த வரைக்கும் 375,468ல க்ளோஸ் ஆச்சு. MBC 1955,468ல க்ளோஸ் ஆச்சு. SC 1255 407 மார்க்ல முடிஞ்சதுங்க. SCAக்கு 260 ரேங்க்ல முடிஞ்சது 358. ஸோ STக்கு 85 ரேங்க்ல முடிஞ்சது 362ங்க. இது வந்து ரேங்க்ல க்ளோஸ் ஆச்சு. அப்போ என்ன மார்க்கு, என்ன ரேங்க் அப்படிங்கிறது பார்த்துட்டோம். என்ன ரேங்க் டிஃபரன்ஸ் எதிர்பார்க்கலாம் அப்படின்னா இந்த வருஷம் ரவுண்ட் 3ல நிறைய இடங்கள் வந்தாலும் ஒரு 300 இடங்கள் வரைக்கும் நமக்கு வரலாம். ஏன்னா அது ஸ்கிப் பண்றதை பொறுத்தும் 200லேருந்து 300 இடங்கள் வரைக்கும் நமக்கு OC கேட்டகரிக்கு வரும். BCயை பொறுத்த வரைக்கும் ஒரு 500 ரேங்க் வரைக்கும் டிஃபரன்ஸ் இருக்க வாய்ப்புகள் இருக்கு. ஸோ BCMக்கு 50 இடங்கள் வரைக்கும் டிஃபரன்ஸ் இருக்கலாம். MBCக்கு ஒரு 220, SCக்கு ஒரு 150 ப்ளஸ் ரேங்க் டிஃபரன்ஸ். அது லாஸ்ட் ரவுண்ட் 2 விட இவ்வளோ ரேங்க் டிஃபரன்ஸ் இருக்க வாய்ப்பு இருக்கு. SCA கேட்டகரிக்கு 30, STக்கு ஒரு 10 ரேங்க் வரைக்கும் டிஃபரன்ஸ் இருக்க வாய்ப்புகள் இருக்குங்க. அப்போ என்ன ரேங்க் வரைக்கும் நமக்கு க்ளோஸ் ஆகலாம்? எக்ஸ்பெக்டட் கம்யூனிட்டி ரேங்க் அப்படிங்கிறது 6600 6700 ரேங்க் வரைக்கும்
மேபி 6500 மேலே 600 700 க்ளோஸ் ஆகலாம். பிரைவேட் மெடிக்கல் காலேஜ் நம்ம எக்ஸாக்டாக ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. பிசிஏ பொறுத்த வரைக்கும் 4250 4300 கம்யூனிட்டி ரேங்க் வரைக்கும், ஓப்பன் கேட்டகரிக்கு ஜென்ரல் ரேங்க். ஸோ 4250 4300 ரேங்க் வரைக்கும் போக வாய்ப்புகள் இருக்கு. பிசிஎம்க்கு 425 430 வரைக்கும் இருக்கலாம், 420 இருக்கலாம், 430 இருக்கலாம், இந்த ரேங்க் வரைக்கும் இருக்கலாம். எம்பிசிக்கு 2175 2200 வரைக்கும் இருக்க வாய்ப்புகள் இருக்கு. ரேங்க் கம்யூனிட்டி ரேங்க் அப்படிங்கிறது. எஸ்சி கேட்டகரி 1375 1400, எஸ்சிஏக்கு 300 ரேங்க் வரைக்கும் கிடைக்க வாய்ப்பு இருக்கலாம். எஸ்டியை பொறுத்த வரைக்கும் 100 ரேங்க் வரைக்கும். இது ஃபினான்சியல் கண்டிஷனை பொறுத்து இருக்கு. ஸோ 6700 வரைக்கும் மேக்ஸிமம் பாசிபிலிட்டி. பிசிக்கு 4300 ரேங்க் வரைக்கும் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு. பிசிஎம்க்கு 430 வரை கிடைக்கலாம். எம்பிசிக்கு 2200, எஸ்சிக்கு 1400 வரைக்கும் வாய்ப்புகள் இருக்கு. பிசி எஸ்சிஏக்கு 300, எஸ்டிக்கு 100. இந்த மாதிரி அப்ராட் கைடன்ஸ்ல உங்களுக்கு கண்டிப்பா கைடன்ஸ் வேணும் அப்படின்னா, அப்ராட்ல எம்பிபிஎஸ் படிக்கலாமா அப்படின்னு உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலே தாராளமாக எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க, நாங்கள் காண்டாக்ட் பண்றோம், அதுக்கான கிளாரிஃபிகேஷன் கொடுக்குறோம். ஸோ எந்த மாதிரி கண்ட்ரியில் பண்ணலாம், அப்ராட்ல படிக்கிறனால நமக்கு திரும்பி வந்து ஈஸியாக நம்ம எம்பிபிஎஸ் ரெகக்னைஸ் ஆகுமா, ஸோ அந்த எக்ஸாமினேஷன் டேட்டா சந்தேகம் இருக்குன்னா தாராளமாக எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ என்ன மார்க் வரைக்கும் நமக்கு கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஓப்பன் கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் நமக்கு 472க்கு மேலே, அது 472+ இருந்தால் நமக்கு கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. ஸோ பிசியை பொறுத்த வரைக்கும் 463க்கு மேலே இருந்தால் ஒரு 9 மார்க் 8 மார்க் வரைக்கும் குறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ பிசிஎம்ஐ பொறுத்த வரைக்கும் 461+, 461க்கு மேலே இருந்தால் நமக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ எம்பிசிக்கு 460, ஆல்மோஸ்ட் சிமிலராக தான் லாஸ்ட் டைம் வந்திருக்கு, இந்த மாதிரி இருக்க வாய்ப்புகள் இருக்குது. ஸோ எஸ்சி கேட்டகரி பொறுத்த வரைக்கும் 400க்கு மேலே 400+. ஸோ எஸ்சியை பொறுத்த வரைக்கும் 348+, அண்ட் எஸ்டி பொறுத்த வரைக்கும் 349+. இதில் கொஞ்சம் மாறுபடும். ஸோ எதை பேஸ் பண்ணி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓப்பன் கேட்டகரிக்கு நமக்கு 472க்கு மேலே இருந்தால் கிடைக்கும். ஸோ பிசியை பொறுத்த வரைக்கும் 463+ நமக்கு வாய்ப்பு இருக்குது. பிசிஎம் 461+, எம்பிசி 460+, எஸ்சி 400+, அண்ட் எஸ்டி 348+, அண்ட் எஸ்டி 349+. ஸோ இது வந்து ஒரு உத்தேசமான பதிவுங்க. இதில் மாற்றங்கள் இருக்கும். மேலும் ஸ்டே வேகன்சிக்கு வருமானா வரக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஏன்னா பெற்றோர்கள் எடுத்துருவாங்க, குழந்தைகளும் அதை எடுத்து பெற்றோர்களும் போவாங்க. அந்த கல்லூரியில் பார்த்தோன்னா ஃபீஸ் ரொம்ப எதிர்பார்த்த மாதிரி இருக்காது. குடும்ப சூழ்நிலைகள் மாற்றத்தை ஏற்படுத்தும். மீண்டும் ஸ்டே ரவுண்டில் வேகன்சி வரும். அப்போது இந்த ரேஞ்ச் அப்படிங்கிறது ஒரு உத்தேசமான, இவ்வளோ இடங்கள் வந்திருக்குன்னு 10 மார்க் தான் சார் குறையுமா, 9 மார்க் தான் குறையுமா அப்படின்னு கேட்கலாம். ஏன்னா நிறைய மாணவர்கள் இருக்காங்க, ஒவ்வொரு மார்க்லையும் நிறைய மாணவர்கள் இருக்கனால ஒரு அதிகபட்சம் ஒரு 8லிருந்து 10 மார்க் பாருங்க. 358, 348, 362, ஒரு 10 மார்க் மேக்சிமம், ஒரு 10 மார்க் தான் நமக்கு குறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. 10 மார்க் அதிகபட்சம், ஒரு 10 மார்க்ஸ். ஸோ 10 மார்க் வரைக்கும் நமக்கு குறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். மேபி 8 மார்க் குறையலாம், 9 மார்க் குறையலாம், 10 மார்க் குறையலாம். அதிகபட்சம் 10 மார்க் வரைக்கும் நமக்கு குறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த ரவுண்ட் 3 அப்படிங்கிறது பெரிய இந்த வருஷம் ஒரு மாற்றத்தை கொடுத்துருக்கு. நிறைய இடங்கள் இன்க்ரீஸ் ஆனதுனாலையும் மாணவர்களுடைய எதிர்பார்ப்பு இந்த தடவை ஃபுல்ஃபில் ஆக போகுது. ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோக்கள் பதிவு பண்ணுறோம். மறக்காம எங்கள் வீடியோஸ் எல்லாம் பிடிச்சி அந்த லைக் பண்ணுங்க, எங்கள் சேனல் பிடிச்ச சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.